சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க சதுர்கிரக சேர்க்கை கும்பத்துல. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? ஏழாம் பாவம். ஏழாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? கலத்திரஸ்தானம். சிம்ம ராசி பெண்களா இருந்தா கணவர் இது அத்தனையும் நடக்கும். ஆல்ரெடி கணவர் யாரும் வீட்டுல இருக்க போறது சம்பாரிச்சு தானே இருக்க போறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல முன்னேற்றம், வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு, அது அமக்கலம் அப்படின்றது அரசாங்க அதிகாரிகள் கிட்ட பிரச்சனை வச்சுக்கிறதே வேண்டாம். அரசு சார்ந்த ஏதாவது விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டம் எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் வந்துருமா, எங்களுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுமா, எங்களுக்கு கடன் மாதிரி போயிடுமா, எங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நார்மல் செலவு டே டு டே ஆக்டிவிட்டீஸே கூட ப்ராப்ளமேட்டிக்காக போயிடுமா. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் முழுசும் பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் கும்பத்தில் சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்கிரக யோகம் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் அந்த சதுர்கிரக யோகம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். அதாவது நிறைய ராசிகளுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு 90% நல்ல இம்பேக்டை ஏற்படுத்தும். ஒரு சில ராசிகளுக்கு ஆப்வியஸ்லி நல்லா இல்லை அப்படின்னாலும் 10% உங்களுக்கு நல்ல இம்பேக்டை ஏற்படுத்தும். கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் சுக்கிர பகவான் மீனத்தில் சுக்கிரன் உச்சம். ஆக உச்சம் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும் ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்கும் சுக்கிரன் நல்லதை செய்வான். எவ்வளோமா நல்லதை செய்வான்? இவ்வளோ செய்வானா அப்படின்னா, நல்லா இருக்கவங்களுக்கு அவ்வளோ செய்வான், நல்லா இல்லை அப்படின்னாலும் இவ்வளோவாது செய்வாமா, கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆக இந்த பதிவை நீங்கள் முழுசும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், இந்த கிரகம் இந்த பாவத்தில் இருக்கிறதுனால என்ன நல்லது என்ன கெட்டது அத்தனையும் நான் ப்ளஸ்ஸும் சொல்லுவேன் மைனஸும் சொல்லுவேன். தெளிவாக பாருங்கள். ப்ளஸ் இந்த காலகட்டத்தில் நல்லது இங்கே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, மைனஸ் இந்த காலகட்டத்தில் உஷாராக இருந்து நம்ம பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளே தவிர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசும் பாருங்கள், நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் பதிவுக்குள்ளே போயிடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள் சதுர்கிரக சேர்க்கை கும்பத்தில். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? ஏழாம் பாவம். ஏழாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலத்திரஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே நம்ம லைஃப் பார்ட்னருக்கும் நமக்குமான விஷயங்கள் அப்படியே தலைக்கீழ நடக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஆஸ்பெக்ட்லேயும் சரி, விட்டு கொடுக்கறதுலையும் சரி. இப்போ 4 கிரகங்கள் இருக்காங்களே, என்னம்மா ஆகும் அப்படின்னா, மொதல் விஷயம் 7ஆம் பாவத்தில் ராகு. கலத்திரஸ்தானத்தில் ராகு என்ன பண்ணுவோம்? உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலிமா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தி, ஏதோ ஒரு விதத்தில் எக்கனாமிக்கல் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அட நீங்கள் வேறு எங்கள் பொண்டாட்டியே சும்மா வெட்டி சோறு சாப்பிட்டுட்டு இருக்கா பல வருஷமா அப்படி நம்ம எப்பயுமே மனைவி சொல்லக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதே நம்ம மனைவி. இருந்தாலும் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னே கூட வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் பாருங்கள், உங்கள் மனைவினால் ஒரு வருமானம் அப்படின்றது எப்படிப்பா, அவங்க படிக்கவே இல்லையேம்மா அப்படின்னே கூட நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு ஏழ்மையான வீட்டு பொண்ணாக இருந்தால் கூட அந்த ஏழ்மையான குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு சின்ன லெவலில் ஒரு சின்ன வீடானா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மா பாருங்கள் இப்போ சொத்து பிரிக்கிறாங்க, அவங்க அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, சொத்து பிரிக்கிறாங்க, பொண்ணுக்கு அப்படின்னு ஏதாவது கொஞ்சமாவது கொடுப்பாங்க. ஆக குடும்ப ரீதியாக பொண்ணுக்கு ஏதோ ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு ப்ளஸ். இல்லைம்மா எங்கள் ஒய்ஃப் படிச்சிருக்காங்க, வேலை செய்யலையானா இந்த காலகட்டத்தில் அவங்க வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு தாம்மா இருக்காங்க, இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் வரும், அதனால் வருமானம். எங்கள் ஒய்ஃப் ஆல்ரெடி நல்லாதாம்மா சம்பாதிக்கிறாங்க, இந்த காலகட்டம் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான ப்ராப்ளம். புரியுதுங்களா? ஆப்வியஸ்லி நீங்கள் சிம்மராசி பெண்களாக இருந்தால் கணவர் இது அத்தனையும் நடக்கும். ஆல்ரெடி கணவர் யாரும் வீட்டில் இருக்க போகிறது சம்பாரிச்சு தானே இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் முன்னேற்றம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் நடக்கும். மைனஸ் என்ன? உங்களோட லைஃப் பார்ட்னரோட பேச்சு தொல்லை உங்களால் தாங்க முடியாது. வேறு லெவலில் பேசுவாங்க. நான் ரொம்ப திறமைசாலி, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத மனுஷனை நான் கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எரும மாடை கல்யாணம் பண்ணி தான் இருந்திருக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ பேசுவாங்க. என்ன வேணா பேசிட்டு போட்டோம், லெட் ஹர் டாக் வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அமைதியாக இருங்க. ஆமாம் ஆமாம் ஆமான்ற மாதிரி அமைதியாக இருங்க. என்னால் அப்படிலாம் இருக்க முடியாதுமா அப்படின்னா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அவங்களோட தொல்லை, அவங்களோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நம்மளோட லைஃப் பார்ட்னரோட ஆட்டம். புரியுதுங்களா? சரி. 7ஆம் பாவத்தில் சூரியன், நம்மளோட லைஃப் பார்ட்னரோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. பேச்சு நிதர்சனமாக பேசுவாங்க, ஓவர் டாமினேட் ஆவாங்க. தான் தான் எல்லாம், தனக்கு கீழே தான் நீ இருக்கணும், நீ என் காலு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட பிஹேவியர் இருக்கும். ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு அந்த உறவு வேணும்னு நம்ம என்ன பண்ண முடியும்? விட்டு கொடுத்து தானே போக முடியும். ஏன்னா குழந்தைங்களுக்காக வாழ்க்கை இல்லைங்களா?
சரி நீயே பெரிய ஆளாக இருமா, நான் சின்ன ஆளாகவே இருக்கேன் அப்படின்னு அமைதியாக இருங்க. அதுக்கும் மேலே நீங்கள் சிம்மராசி ஜென் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனைவியினோட அப்பா வேற வந்துடுவார். வந்து என்ன சொல்லுவார், என் பொண்ணு நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, என் பொண்ணு நீ ரொம்ப கொடுமைப்படுத்துற அப்படி இப்படின்ற மாதிரி பெருசாக உங்கள் மேலே ஒரு ப்ளேம் பண்ணுவாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க பேசிட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க, பிரச்சனை ஆகாது. ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 2 வார்த்தை பேசுறீங்க அப்படின்னா அவங்க 200 வார்த்தை பேசுவாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா 700 வார்த்தை பேசுவார். என்னத்துக்கு அந்த வேலை, அமைதியாக இருந்தது. ஓகேங்களா? அது மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னரோட அப்பாவும் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் அப்பா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். ஓகேங்களா? மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 8ல் போயிடுவோம், அதாவது மீனத்தில் சூரியன் போயிடுவோம். அப்போ உங்கள் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அதே மாதிரி உங்கள் மாமனாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். உங்கள் மாமனாரோட ருஷ்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம், இன்னும் கொஞ்சம் நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நம்மளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். வீட்டில் மனைவி, வெளியே மாமனார்னோட தொல்லை இப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஹையர் அஃபிஷியல்ஸ்னால நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம மூளையை தின்னுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், அமைதியாக இருந்துருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்க அதிகாரிகள் ஒன்றும் இல்லை, போலீஸ் போகிறோம், டிராஃபிக் போலீஸ் போகிறோம், அவங்க ஏதாவது சொல்ல நம்ம ஆர்கியூமெண்ட்டு பிரச்சனை அமக்கலம் அப்படின்றது அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிறதே வேண்டாம். அரசு சார்ந்த ஏதாவது விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டம் வேண்டாம், அவாய்ட் பண்ணிவிடுங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். மார்ச் மாதம் பிற்பகுதியில் முழுசாக அவாய்ட் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க சூரியன் சார்ந்து. அதுக்கடுத்து 7ல் செவ்வாய். 7ல் செவ்வாய் எப்படி இருக்கும், உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும், இப்போ நீங்கள் சிம்மராசி ஜென்னே வச்சுக்கலாம், உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும், அட்டம்பண்ட் ஆர்கியூமெண்ட் இருக்கும். நீங்கள் 20 பேசிட்டீங்கன்னா அவங்க 200 பேசுவாங்க, நீங்கள் 200 பேசிட்டீங்கன்னா அவங்க 2000 பேசுவாங்க. நீங்கள் பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா அப்படின்னா நியாயம் தர்மம்லாம் கிடையாது. பேச்சுன்னு வந்துருச்சுன்னா பேச்சு தான். நீ பேசுகிறேன்னா உன்னை விட நான் பயங்கரமாக பேசுவேன், நீ வாய மூடின்னு கம்முன்னு தான் இருக்கும், நீ வாய மூடுற வரைக்கும் நான் வாய மூட மாட்டேன் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள், அமைதியாக இருங்க. அதே மாதிரி உங்கள் அண்ணன் தம்பிகள் மூலியமாகவும் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம், மனசஞ்சலம் அப்படின்றது வரும். உங்கள் அண்ணன் இப்படி பண்ணுறாரு, உங்கள் அண்ணன் பொண்டாட்டி இப்படி பண்ணுறாங்க, உங்கள் தம்பி இப்படி பண்ணுறாரு, உங்கள் தம்பி பொண்டாட்டி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள குறித்தும் உங்களுக்குள்ள சந்தேகம் அப்படின்றது, சந்தேகம் பிரச்சனை அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக அதுலேயும் கவனமாக இருந்துக்கும். புரியுதுங்களா? சரி, 7ல் செவ்வாய் என்ன பண்ணுவார், ப்ளஸ் என்ன, மனைவியினோட வருமானத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபேமிலிக்கு அப்படின்னு வாங்கலாம். மனைவியினோட ஹெல்ப்னால நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்படி ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? சரி, 7ல் புதன். கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7ல் புதன். மனைவி எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்ற திறமை ரொம்ப உட்காந்து 1 மணி நேரம் யோசிங்க. மற்றவங்களுக்குலாம் ஒரு நாள் சிம்மத்துக்கு 1 நாள்லாம் தேவையில்லை. 1 மணி நேரம் சிம்மம் யோசிச்சிச்சு அப்படின்னா மற்றவங்க 1 நாள் யோசித்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அதை ஒரே மணி நேரத்தில் சிம்மம் எடுக்கும். அந்த அளவுக்கு சிம்மத்துக்கு இன்டெலிஜென்ஸ், ஐக்யூ ரொம்ப ஜாஸ்தி. புரியுதுங்களா? சூரியனோட ராசி, எனர்ஜி லெவல் ஜாஸ்தி. அப்போ ரொம்ப சிம்பிள், நீங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணி நியாயமாக தானே ரியாக்ட் பண்ணுறேன், அந்த நியாயம் தர்மம்லாம் பார்க்காதீங்க. கம்முன்னு இந்த பிரச்சனையை தீர்றதுக்கு என்ன வழி அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டீங்க உங்களோட லைஃப் பார்ட்னர்னால் முடிஞ்சு போச்சு. சாதாரண ஒரு புடவை கட்டியிருந்தால் கூட இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கே எப்போ எடுத்துன்னா, ஐயோ இது ரொம்ப பழசுங்க, பழசா ரொம்ப புதுசு மாதிரியே இருக்கேம்மா, உனக்கு ரொம்ப அழகாக இருக்கேம்மா, இதெல்லாம் உங்களுக்கு பேச தெரியாது ஆனால் கற்றுக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்கள புகழ்ந்துட்டீங்க, முக்கியமாக உங்கள் லைஃப் பார்ட்னரை புகழ்ந்து பேசிட்டீங்க அப்படின்னா அவங்க சரண்டர் ஆகிடுவாங்க. சிலதற்கு நம்ம என்ன பண்ணாலும் சரண்டர் ஆகாது, புகழ்ந்து பேசினாலும் வேலைக்கு ஆகாது, நல்லபடியாக கொஞ்சி பேசினாலும் வேலைக்கு ஆகாது, நம்ம நல்லா நடந்துக்கினாலும் வேலைக்கு ஆகாது, எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது, சாப்பிட்ட உடனே கை கழுவிடுவாங்க. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸை நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. முடியும், அந்த மாதிரி கொஞ்சம் பர்சனாலிட்டிஸ் தானே இருக்காங்க. முடியும் அப்படின்னா புகழ்ந்து பேசுனீங்க அப்படின்னா சரண்டர் ஆகிடுவாங்க. ஸோ லைஃப் பார்ட்னரை புகழ்ந்து பேசிடுங்க, காலில் விழுந்துருங்க. காலில் விழுந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், 8ல் சுக்கிரன். மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கா. 8ல் சுக்கிரன் ஆச்சேம்மா, அது எதாவது ப்ராப்ளம் வந்துடுமா, எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் வந்துடுமா, எங்களுக்கு வருமானம் பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடுமா, எங்களுக்கு கடன் மாதிரி போயிடுமா, எங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, நார்மல் செலவு டே டு டே ஆக்டிவிட்டீஸே கூட ப்ராப்ளமேட்டிக்காக போயிடுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வருமானம் அப்படின்றது வந்துடும். இல்லை, கவலைப்பட வேண்டாம். 8ல் சுக்கிரன் இருந்தாலும் உச்சம் பெற்று வந்திருக்கா. ஸோ கெடுபலன்கள் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. 8ல் சுக்கிரன் திடீர் மாற்றம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு அதுவும் வரும். ஒரு பெண் நம்மளுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா லைஃப்பில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து தென்றல் மாதிரி இருந்து நம்மளுக்கு பல நல்ல விஷயங்களை செய்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்தை இவ்வளோ செஞ்சுட்டு இவ்வளோண்டாவது சண்டை, அவங்களால நம்மளுக்கு மனஸ்தாபம், அவங்களால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அவப்பேர், நம்ம கூட சண்டை போடுறது, நம்மளை இரிட்டேட் பண்ணுறது, நம்ம மூளையை தின்றது, இந்த மாதிரிலாம் வரும்.
அப்போ பெண்களால் ஆதாயமும் உண்டு, பெண்களால் இந்த அளவுக்கு ஒரு ட்ராப்பும் உண்டு. அந்த ட்ராப்பில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஓகேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் வச்சுக்கினீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கான கோச்சார பலன்கள்மா. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, நீங்கள் கோச்சார பலன் சொன்னீங்கம்மா. இது எங்களுக்கு எவ்வளோம்மா இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னா, சுய ஜாதகத்தில் தசநாதன் சூப்பராக இருக்கான் அப்படின்னா நாங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அது 100% நடந்துடும். சுய ஜாதகத்தில் தசநாதன் ரொம்ப வலுவிழந்து இருக்கான் அப்படின் போது நாங்கள் கொஞ்சம் நெகட்டிவ் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நெகட்டிவ் ஒரு 10% நடக்கும். சரிம்மா, எங்களுக்கு அவ்வளோ அனலைஸ் பண்ண தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தசநாதன் என்ன தசை இங்கே உங்களுக்கு நடக்குது, தசநாதன் எந்த பாவத்தில் இருக்கா, அவனுக்கு வீடு கொடுத்தவன் கால் கொடுத்தவன் நல்லா இருக்கானா, அதே மாதிரி பாபரோட பார்வை இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கணும். இல்லைம்மா எங்களுக்கு அப்படிலாம் பண்ண முடியல, நாங்கள் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். வீடு கட்டலான் இருக்கோம், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணலான் இருக்கோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு மைக்ரேட் ஆகலான்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம், குடும்பத்தோடு ஷிஃப்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம், ஃபேமிலியில் பல குழப்பங்கள் இருக்குது, அது வந்து எப்போயாவது தீர்வுக்கு வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் சுய ஜாதகம் தெளிவாக சொல்லிடும். 30% இது நடக்கும், 70% இது நடக்கும், 90% இது நடக்கும், இல்லை இது நடக்கவே நடக்காது, 10% தான் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா அனலைஸ் பண்ணிக்க முடியும், தெளிவாக சொல்லிடும். கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆக இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை என்கிட்ட கேட்டு நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா டிஸ்பிளேயில். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.